தமிழகத்தில் முதல் முறையாக கிருஷ்ணகிரியில் அரசு சார்பில் நடைபெற்ற விழாவில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு 85,711 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமின்றி சொல்லாத பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செய்து உள்ளது. ஆகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி கட்சி ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பிடிக்கும் என்று குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலை கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் தமிழக அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு வருகை தந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காவல்துறையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டு விழா மேடை அரங்கில் அமைக்கப்பட்டு அரசு துறை சார்ந்த சிறப்பு அரங்குகளை பார்வையிட்டார். பின்னர் விழா மேடையில் இருந்தபடியே 1114 புதிய திட்டங்களுக்கு 2855 கோடி மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்ட பணிகளையும் துவக்கி வைத்தார். தொடர்ந்து வருவாய்த்துறை மூலம் தமிழகத்தில் முதல் முறையாக கிருஷ்ணகிரியில் 85,711 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பேட்டரி மூலம் இயங்கக்கூடிய 3 சக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் வழங்கி விழா பேருரை ஆற்றிய போது தேர்தல் வாக்குறுதிகள் மட்டுமின்றி சொல்லாத பல்வேறு திட்டங்களும் இந்த ஆட்சியில் செய்து உள்ளோம். ஆகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி கட்சி ஆதரவோடு மிகப்பெரிய வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி பிடிக்கும் என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த விழாவில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத், சட்டமன்ற உறுப்பினர்கள் மதியழகன், பிரகாஷ், ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவினை தொடர்ந்து தமிழக முதல்வர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் மதியழகன் வீட்டிற்கு சென்ற முதல்வர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மதியழகன் அவர்களின் தாயார் வயது மூப்பின் காரணமாக காலமானதை தொடர்ந்து அவரது திருவுருவ படத்தினை தமிழக முதல்வர் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கு இருந்து தமிழக முதல்வர் சிறப்பு விமானம் மூலமாக சென்னை சென்றார். திருமதி லட்சுமி பதினெட்டின்படி பட்டம் வழங்கப்படுகிறது. திருமதி ₹1 கோடி ரூபாய்க்கான வங்கி கடன் காசோலை வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கல்வியில் சிறந்த நிலை 12ஆம் வகுப்பிலே 47% செயற்கை நலனை பொறுத்த உதவப்படி கோரி வைத்துள்ளனர். அவருக்கு மேற்படிப்பு படிக்க உதவியுடன் அவருடைய தாய்க்கு இலவச வீட்டுமனை பட்டம் வழங்கி கலைஞரின் கல்வி இல்லம் வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்த மாணவர்கள்